உண்ணும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே. உண்ணும் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே. என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம். கடவுள் உள்ளமே ஓர் கருணை இல்லமே. இந்த பாடல் வரிகளுக்கு பொருத்தமான ஒருவரை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி வாங்க சத்தம் போடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போ. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மதுரை மாவட்டம் வில்லாபுரத்தில் வசித்து வரும் விரகனூரைச் சேர்ந்த சந்திரகுமார் என்ற ஒரு ஐயா தாங்க. அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தினமும் கிட்டத்தட்ட 120 முதல் 150 கிலோ உணவுகளை, அதாவது ரொட்டி, பீட்ரூட்டு, கேரட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி உணவுகளை தினமும் திருப்பவன்ற மலை மீது வாழும் மந்திகளுக்கு தினமும் அவரே எடுத்துகிட்டு வந்து, வண்டி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அவர் தலை மீதே மூட்டையெல்லாம் வச்சு தூக்கிட்டு போய் பரிமாறுறாரு. அதுகளோட பசி ஆத்துறாரு. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 6 வருஷமாக இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். இதோட முழு வீடியோவும் வருது. ப்ளீஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடைக்கலம் கொடுத்தவன்